எஸ்என்ஸ் அஸ்டோ 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாதம். மார்கழி மாதம் என்றாலே பெண்களுக்கு மிக சிறப்பான மாதம். என்ன சிறப்புனா பெண்கள் எல்லாம் காலையில எழுந்து அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும்போ அவங்க வாழ்க்கையும் அந்த கோலம் போல மிக அழகாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் நீங்க எவ்வளவு அழகா கோலம் போடுறீங்களோ உங்க வாழ்க்கையும் அழகாக மாறும். அறிவியல் பூர்வமா இந்த மார்கழி மாதத்துல நம்ம ஓசோன் மண்டலம் நம்ம பூமிக்கு பக்கத்துல வர்றதுனால பெண்களுக்கு காலையில ஏஞ்சி கோலம் போடும்போ அவங்க பிராண சக்தி கூடும். அதனால அவங்க கர்ப்பப்பை வளமாவும் குழந்தை பேரு மிக எளிமையாக கிடைக்கும். இந்த மார்கழி மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது, என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுன்றத பத்தி நம்ம மோசஸையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குழந்தைகளால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்த நட்சத்திரம் எப்போதும் பாத்தீங்கன்னா இந்த தொழில் சிந்தனை அதிகம் உள்ள அஸ்த நட்சத்திரம் தான் சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் என்னன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில ஒரு அழுத்தம் இருக்கும். வேலையில அழுத்தம் இருக்கும். தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா பொருளாதார அழுத்தமும் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா அஸ்த நட்சத்திரம் எதையுமே வேகமா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுன்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எதையும் வேகமாக செய்ய முடியாது. ரொம்ப முடிவு எடுப்பதில் அவ்வளோ குழப்பம் இருக்கும். ஒரு விஷயத்துல டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளாலே பிரச்சனைகள் வரும். ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அந்த முடிவே இவங்களுக்கு ஆப்போசிட்டா போயிடும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் முடிவு எடுப்பதில் ரொம்ப தடுமாற்றங்கள் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பொறுமையாக முடிவு எடுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு வீடு வண்டி வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் மாறுறவங்க அப்படின்னாலும் சரி, எல்லா முடிவுகளிலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்துடன் தான் முடிவு எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அவசர முடிவுகளாலே உங்களுடைய நற்பெயருக்கு பிரச்சனை வரலாம். அதே போல என்னன்னாக்கா வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். வாகனத்துல பயணிக்கும் போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் சொல்லுங்களா. ஸோ திடீர் பயணங்கள் என்பது இருக்கும். திடீர் பயணத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது வாகனம் போகும்போது வண்டி பஞ்சர் ஆகுது, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பேக்கில் எவனா தட்டிட்டு போயிடுவான். ஸோ அதனால அஸ்த நட்சத்திரக்காரங்களும் வாகனத்துல பயணிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பயணிக்கணும். ஸோ இவங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் இந்த மார்கழி மாதம் நிறைய குழப்பமான விஷயங்கள் தான் தெரியுது. ஸோ இதில் தாண்டின சில நன்மையான விஷயங்கள் இருக்கு. அந்த நன்மையான விஷயங்களை பெற நீங்க என்ன பண்ணணும்னா கால பைரவர் வழிபாடு செய்யலாம், இல்லை காவல் தெய்வ வழிபாடுகளை செய்வதன் வழியாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்க கொஞ்சம் வெளிவர முடியும். ஏன்னா ஆன்மீகத்தை பிடிச்சா மட்டும்தான் உங்களால வெளிவர முடியும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர் துணை இருப்பானான்னு தெரியாது, கூட இருக்கிற உறவுகள் துணை இருக்குமான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பாக ஆன்மீகம் உங்களை வழிநடத்தும். ஸோ அதனால என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போய் ஒரு வழிபாடு செய்வதும், இல்லை வேப்ப மரத்தை போய் சுற்றிட்டு வருவதும், இல்லை வேப்ப மரத்தை வணங்குவதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சினிமா துறையின் மீது பற்றுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணுன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா சித்திரை 1-2 பாதத்துல கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 1-2 பாதத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமான விஷயம் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப விழிப்பா செயல்படணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருக்கு. இந்த மாதம் ஒரு பிரச்சனைக்குரிய மாதம். தொடக்கும் போதே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாகனத்துல ஒரு கோடு போட்டிருப்பான், இல்லை வாகனத்துல வாகனத்தை நிறுத்தும் போது ஸ்டாண்டு போடாம வண்டி கீழே விடும். ஸோ அதனால ஒரு லைட்டு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இல்லைன்னாக்க இந்த காலத்தில் எலக்ட்ரிக்கல் ஷாக்கு, எலக்ட்ரிக்கல் அந்த ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்க வீட்டில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்க வீடு இப்போ நிறைய பேர் இப்போ இந்த மழைக்காலம் இந்த குளிர்காலத்துல பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிட்டு போயிடும், எலி கடிக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகி இந்த மாதிரி தண்ட செலவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சித்திரை 1-2 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். சரிங்களா. ஸோ அதனால இந்த காலகட்டம் என்னன்னாக்கா வாகனம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கும். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்க, திடீர்னு ஏதாவது ஒரு சேர் டம்முன்னு உடையும், இல்லை கண்ணாடி பொருட்கள் ஏதாவது உடையும். இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் மீன் தொட்டி கழுவுறேன்னு சொல்லி கழுவுவீங்க,
அது பார்த்தீங்கன்னா டப்புன்னு கை தவறி உடைவதற்கு அதனால இந்த காலகட்டத்தில் உங்களோட வீர விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் மிகுந்த கவனத்துடன் கையாளணும். அதான் சொல்றோம். உடையும் எப்படின்னா கவன குறைவால தான் உடையும். ஸோ அப்போ நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா இதை தவிர்த்து கொள்ள முடியும். ஏன்னா குறிப்பா கண்டிப்பா இப்போ இந்த காலகட்டத்தில் சித்திரை 1, 2 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உடையும், இல்லை லைட்டு ஃபீஸ் போவோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷாக்கு இல்லை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் லீக்கேஜ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை சர்வீஸ் கூட பண்ணுவாங்க. சில பேருக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் சரியா வேலை செய்யாது, அதை எடுத்து போய் சர்வீஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களுக்கு அதே சித்திரை 3, 4 பாதம் துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான வாய்ப்பு, எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். அடிச்சாம்பர ஜாக்பாட்டு மாதிரி எல்லா விஷயத்திலும் வெற்றி. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் சினிமா வாய்ப்புகள் வரும். சினிமா துறையில நடிக்க வாய்ப்பு வரும். இல்லை சினிமா துறை பேக்ரவுண்டு நிறைய சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதே போல் அரசியல்வாதிகளின் தொடர்புகள் அதிகமாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் பங்கேற்க வாய்ப்பு இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சப்போர்ட் இருக்கும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இந்த கால அரசியல்வாதிகளுக்கு ஒரு பினாமியா இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் 3, 4 பாதத்தில் வந்திருக்கு. சித்திரை 3, 4 பாதலர்களுக்கு இந்த மாதம் வந்து மிகுந்த அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா இருக்கும். எல்லா எடுத்த முயற்சி எல்லாம் குரு அருளால திருவருளை பெறக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். தாயால் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு. ஏன்னா மனம் வந்து இந்த காலகட்டத்தில் சுவாதி நட்சத்திரம் ஒரு அழுத்தத்துல தான் இருக்கும். மனம் வந்து எப்போதும் ஒரு கற்பனையில இருக்கும். ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயம் எதையும் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சிகளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடை தாமதங்கள் வந்துகிட்டே இருக்கும். இனம் புரியாத ஒரு என்ன சொல்றது ஒரு பய உணர்வு இருக்கும். அதே போல என்னன்னாக்கா எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாறுவாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படி தடுமாறி ஏதோ ஒன்று எடுப்பாங்க. அது பார்த்தா தண்ட செலவா போய் முடிச்சிருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரொம்ப அதான் சொல்லுவாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு 10,000 ரூபாய் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா கூட தேவையான்னு வாங்குங்க. ஏன்னா ஆசைப்பட்டு வாங்கின அந்த பொருளை நீங்க பயன்படுத்தாம அந்த பொருள் விரயமாகும். தேவையில்லை தண்ட கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு என்னன்னாக்கா புதிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த காலத்தில் குடும்பத்தாலே ஒரு மன அழுத்தம் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்னாலே ஒரு மன அழுத்தம் வந்து ஏற்படும். சில பேருக்கு ஏதாவது ஒரு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை முழுமையாக படிக்க முடியாம பாதியிலேயே தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த காலகட்டம் இந்த மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சில தடை தாமதத்தோட தான் பயணிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் இருக்கும். இது எல்லாம் தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் எப்படியோ நீங்க ஒரு உக்கிர தெய்வ வழிபாடு செய்வதன் வழியாக எப்படியும் நீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு கண்டிப்பா செய்வாங்க. அப்படி இல்லைன்னா பிரத்யங்கா அப்படி இந்த மாதிரி காளி இந்த மாதிரியான உக்கிர தெய்வ வழிபாடுகளை உங்களை நோக்கி ஈர்க்கும். அந்த கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போவீங்க. இல்லைனாலும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எல்லா தடையும் மீறி ஜெயிச்சு வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகமா பெருகும். நன்றி, வணக்கம்.